அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஓட்ஸ், பாதாம், முந்திரி, வாழைப்பழம் வச்சு ஓட்ஸ் பனானா ஷேக் செய்யப்போகிறோம். வாங்க எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் பாதாம் ஆனது 3, அடுத்து அதே மாதிரி முந்திரி 3 இதோட நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து கசகசா 1/4 டீஸ்பூன் அளவு கசகசா இப்போ இதோட நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஓட்ஸ் ஆனது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த கசகசா, முந்திரி, பாதாம் சேர்த்துட்டு நல்ல சுடுதண்ணி கொஞ்சம் டிப்பார அளவும், அதே மாதிரி ஓட்ஸும் டிப்பார அளவு வந்து சுடுதண்ணியானது இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே அப்படியே சுடுதண்ணியில் 1/2 மணி நேரம் மட்டும் நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் இது ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி ஊறி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் 2 பேரிச்சம்பழம் இதோட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், 2 கரெக்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் ஊற வச்ச ஓட்ஸ் ஆனது இப்போ இதோட சேர்த்துட்டேன். அடுத்து நம்ம ஊற வச்ச பாதாம், முந்திரி, கசகசா இதை எல்லாத்தையுமே இப்போ தண்ணியோடையே இப்போ நான் இதோட சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்படி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அடுத்து வாழைப்பழம் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் எடுத்தீங்களா இந்த சைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தோட தோல் நீக்கிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன் ஸ்லைஸாக கட் பண்ணேன் அப்படின்னா அப்போ நம்ம பிளெண்ட் ஆகும்போது நல்லா பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு வரும். இல்லைன்னா திப்பி திப்பியாக அங்கே நின்றோம். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து தேங்காய் பால் சேர்க்குறேன். அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3/4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கெட்டிப்பாலும் தண்ணிப்பாலும் 2 மிக்ஸ் பண்ணி மொத்தம் 3/4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்து இதையும் நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான ஓட்ஸ் பனானா ஷேக் ரெடி ஆச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த ஓட்ஸ் பனானா ஷேக் ரெசிபி உங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.